வந்து ஒரு 100 கிராம் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பூசணிக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த பூசணிக்காய். அதனால இதில் வந்து பூசணிக்காயில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்குது, நல்ல தண்ணி சத்து நிறைஞ்ச காய். அம்மா வந்து சாப்பர் வச்சுருக்கேன்ப்பா. நான் சாப்பர் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றுக்கோங்க. இதை லைட்டாக கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ கட் பண்ணி போட்டாச்சு பூசணிக்காயை. இப்போ ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம் காரத்துக்கு. இப்போ கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குருவோம், நறுக்கி போட்டுக்குருவோம். சின்ன பல்பூண்டு ஒரு 3 பீஸ் போட்டுக்குருவோம். இப்போ ஒரு சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ சாப்பருடைய முடியை போட்டுருவோம். சாப்பரில் அடித்தாச்சு. அதில் இந்த மாதிரி வந்திருக்குப்பா. இப்போ வந்து மீடியமான ஒரு கேரட்டு, இதை வந்து அம்மா வந்து நல்லா துருவிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். அம்மா வந்து ஒரு மீடியமான வெங்காயம், இதை வந்து நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். கொத்தமல்லி இலைப்பா நல்லா நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கக்கூடியது. வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை பூரத்தையும் அகற்றக்கூடியது. கொத்தமல்லி இலையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்குருவோம்ப்பா. எள்ளை நல்லா அயன் சத்து இருக்குது, முடிக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்குருவோம். வந்து ராகி மாவுப்பா. இந்த ராகி மாவை ஒரு 50 கிராம் எடுத்துக்குருவோம். அதில் இப்போ ராகி மாவு வந்து எல்லா பலசர கடையிலுமே கிடைக்கிது. அம்மா வந்து பலசர கடையில் தான் வாங்கியிருக்கேன். 50 கிராம் ராகி மாவு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்குருவோம். கடல மாவில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. ராகி மாவையும் இதில் போட்டு பிசைவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இதை நல்லா பிசைஞ்சுக்குருவோம். தண்ணி ஒரு பிட்டு அம்மா வந்து சேர்க்கலை. பூசணிக்காயிலையும் கேரட்லேயும் நம்மளுக்கு தண்ணி சத்து இருக்குது. அதனால் நம்ம ஒரு பிட்டு அம்மா வந்து தண்ணி விடலாம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி விட்டுக்குருவோம். இப்போ ஒரு ஸ்பூனை தண்ணி விட்டுக்குருவோம். அம்மா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ மாவை 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சாச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அம்மா வந்து வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வச்சுக்குருவோம். தண்ணியில் நல்லா கையை நினச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்குவோம். நல்லா மெல்லிசாக தட்டிக்கிடுவோம். எவ்வளோ மெல்லிசாக நம்ம தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கிறோம். அவ்வளோதான், மெல்லிசாக நல்லா தட்டியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசைக்கல் தவா வச்சுருக்கேன். ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுப்பா. தட்டி வச்சுருந்த இதை எடுத்து அப்படியே கவுத்திடுவோம்.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வாழை இலையோடைய நல்லா வேகட்டும். வாழை இலையோடைய சத்தும் நமக்கு கிடைக்கும், வாழை இலையோடைய ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாழை இலையோட நிறம் மாறிடுச்சுப்பா. இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குருவோம். அடுப்பை மீடியத்தில் தான் வச்சுருக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, இல்லாட்டா கருகிரும். அதனால் மீடியத்தில் வச்சோம்னா நல்லா நின்று வேகும். இப்போ இதை வந்து பிரட்டி போட்டுருவோம். பிரட்டி போட்ட பக்கம் 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அருமையாக வந்திருக்குப்பா, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ஹை ப்ரோட்டீன் பூசணிக்காய் ராகி ரொட்டி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக சாப்பிட்டோம்னா நமக்கும் ரொம்ப பிடிக்கும்ப்பா. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது வந்து சிறுதானியத்தில் ஒன்று ராகி, அதனால் நம்ம சிறுதானியத்தில் இப்படி நம்ம காய்கள் நல்லா பூசணிக்காய், மிளகா, குடமிளகாய், கேரட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும். கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு இதை பூராத்தையும் கரைக்கக்கூடியது பூசணிக்காய் ராகி ரொட்டியப்பா. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். எதையுமே அளவோட சாப்பிடணும்ப்பா. அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சுன்னு பழமொழியே இருக்குது. அதனால் அளவோட சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட் உழுகாது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம்ப்பா சாயந்தரம் ஈவினிங் போல் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். உடம்புல உள்ள வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது. ஈவினிங் நீங்கள் கட்டாயம் 1/2 மணி நேரத்துக்கு வாக்கிங் போங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். அம்மா வந்துப்பா இது வேர்க்கடலை சட்னி இதை வந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பார் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை கிரேவி எது இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்படியே கூட நம்ம வெறும் வாயில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக அழகாக நம்ம கையிலையே தட்டி இருக்கோம். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.